Good evening, students. I am Bharathkumar, JTO, MMV, Government IT Ulundarpete. I am going to conduct class on hydraulics and pneumatics on today. Basically, hydraulics and pneumatics, which we are going to deal about, is full of main of fluid power. ஒரு fluidல இருந்து எப்படி பவர் எடுக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். அந்த fluidனா என்னன்னா சார்னா நம்ம பார்க்க போற fluid ரெண்டு வகையான fluid. ஒன் வந்து ஏர், நம்பர் 2 வந்து ஆயில். ஏரையும் ஆயிலையும் யூஸ் பண்ணி என்னென்ன மோட்ல பவர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிஃபைன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க கண்டிஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல்லையும் மொபைல் ஆட்டோமொபைல்ஸ்லையும் நம்ம ஒரு பவர் எக்ஸிக்யூட் பண்றோம்னா மேனுவல் ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. மேன் பவர் அதிகமாக யூஸ் பண்றோம்னா நம்ம ரொம்ப கன்சம்ஷன் டைம் அதிகமாக எடுக்கும் காரணத்தினால நாம அடுத்த சப்போர்ட் நோக்கி தேடும் போது நம்மளுக்கு இந்த ஃப்ளூயிட் பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் பவர்ல என்னென்ன சார் இருக்கு, எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்க இடம் வந்து ஒரு புல்டோசர். நம்ம ரோட் சைட்ல பார்க்கலாம் ஈஸியா. ஒரு புல்டோசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்கவேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஜெக்ட் பில்டிங்ஸ், ஒரு பிரேக், காருடைய பிரேக்கு அண்ட் சம் அதர் பர்பஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ப்ராக்டிக்கலா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சம் ஆஃப் த பிளேசஸ் நம்ம எங்க யூஸ் பண்றோம்ன்றது பேக்ல பார்ப்போம். இதை வந்து ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஏரியாவை பிரிக்கிறாங்க. இந்த ஃப்ளூயிட் பவர் எங்க யூஸ் பண்றோமோ அதை வந்து ஒன்னு நியூமேட்டிக்ஸ், செகண்ட் வந்து ஹைட்ராலிக்ஸ். அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பவர் பை மீன்ஸ் ஆஃப் ஏர். ஒரு ஏரை யூஸ் பண்ணி, காத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளூயிடோட பவரை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நியூமேட்டிக்ஸ். அதே ஏரை யூஸ் பண்ணாம ஒரு ஆயிலை யூஸ் பண்ணி, ஆயில் மீன்ஸ் எனி லிக்விட் ஃபார்ம், திரவ பொருளை யூஸ் பண்ணி ஒரு பவரை கன்சியூம் பண்ண போறோம், பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ராலிக்ஸ். ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹைட்ராலிக்ஸ் எப்படி சார் ஒர்க் ஆகுது, என்ன சார் ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து பேசிக்கா ஒரு லாவை வந்து யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அந்த லா வந்து பாஸ்கல்ஸ் லா. அவர் என்ன சொல்றாரு, பிரஷர் எக்ஸர்டட் ஆன் எ ஃப்ளூயிட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன் ஆக்டிங் வித்தின் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் ஏரியாஸ். அப்படின்னா ஒரு ப்ரெஷர் ஒரு தண்ணி மேலேயோ ஒரு காத்து மேலேயோ நம்ம அழுத்தக்கூடிய ப்ரெஷர் ஆனது, ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அந்த சிஸ்டம்குள்ள ஃபுல்லா ஈக்குவலா பரவும், எல்லா பக்கம் வந்து அதே அளவு ப்ரெஷர் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்னு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சிரிஞ்ச் தெரியுதா உங்க ஸ்கிரீன்ல வந்து? இப்போ ரெண்டு ஸ்கிரீன், ஹலோ மேம் சொல்லுங்க சார். எனக்கு ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகும்போது வீடியோஸ் ஒருத்தவங்க திலகவதின்றவங்க ஐடி வந்துகிட்டே இருக்கு எனக்கு. அதான் நீங்க ரெண்டு கோ ஹோஸ்ட் ஆறதுனால அப்படி ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ப்ளே பண்ணிட்டு ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிரிஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சிரிஞ்சில் வந்து ஒரு சிரிஞ்சில் வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட் உள்ள இருக்கு, இன்னொரு சிலிண்டர் எம்டியா இருக்கு. இந்த சிரிஞ்சு தான் நீங்க இப்போ பிஸ்டன் இமேஜின் பண்ணிக்கோங்க.
அதாவது இந்த பிஸ்டன் இந்த சிலிண்டருக்குள்ள வந்து அமுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பிஸ்டன். இது ஹோல் சிஸ்டம் வந்து நம்ம ஆக்சுவேட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல என்ன ஆகுது, இந்த பிளஞ்சர் 1 பிளஞ்சர் 2 நேம் பண்றாங்க. இது லிக்விட்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹோஸ் இருக்கு. இப்போ நம்ம பிளஞ்சர் 1 வழியா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆகி பிளஞ்சர் 2 மேல தூக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய நம்ம ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடியது பிளஞ்சர் 1ல கொடுக்கக்கூடியது பிளஞ்சர் 2க்கு ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆகும், எந்த வித லாஸுமே இல்லாம. இதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லான்னு சொல்லி சொல்லிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா அப்ளை ஆகும் அப்படின்றது. இதோட ஃபர்தர் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஊசியில வந்து ஒரு 4-5 இடத்துல ஒரு ட்ரில் பண்ணிக்கிறோம், நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஹோல்ஸ் கிரியேட் உள்ள ஃப்ளூயிடை ஊற்றி மேல ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும் போது அந்த ஃப்ளூயிட் உள்ள இந்த எஸ்கேப் ஆகுது வெளியே பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே அளவு ஃபோர்ஸோட வெளியே எக்ஸர்ட் ஆகுது. ஸோ எந்த ஹோல்ஸ்லயும் வந்து கம்மியாகவும் ஆகல, ஒரு ஹோல்ஸ்ல கம்மியா ஒரு ஹோல்ஸ்ல அதிகமான ஆகல. ஸோ கீழே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா எக்ஸர்ட் ஆகுறது தான் பாஸ்கல்ஸ் லான்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாஸ்கல்ஸ் லா படி நம்ம வந்து ஒரு பாஸ்கல்ஸ் லா மூலியமா நம்ம வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டமே இயக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்கல்ஸ்ல என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைட் பை ஏரியா. எந்த ஏரியாவில் நம்ம எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோமோ, எந்த ஏரியா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ நம்ம ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு வெஹிக்கிளோட பிரேக்கிங் சிஸ்டம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்கு. இதுல வந்து 3 பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3மே ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி ஒரே சிலிண்டர்ல மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன ஆகுது, ஒரு மாஸ்டர் சிலிண்டர்ல இருந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த பிஸ்டன் உள்நோக்கி நகரும். உள்நோக்கி நகரும் போது ப்ரெஷர் வந்து லெஃப்ட் டு ரைட் சைட் டிராவல் ஆகும். அப்போ டிராவல் ஆகும்போது அந்த லிக்விட் உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் மேல ஃபுல்லா சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கிரியேட் ஆகி இந்த 3 பாயிண்ட்லயுமே நம்மளுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் பாஸ்கல்ஸ் லா. இந்த ப்ரெஷர் வந்து எப்படி சார் நம்ம மெஷர் பண்றோம், என்னென்ன சார்பில் வச்சு மெஷர் பண்றோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஒவ்வொன்று பாஸ்கல்ஸ் சொல்றான். பாஸ்கல்ஸ் வந்து பிஎன் மென்ஷன் பண்ணுவாங்க, பார் சொல்லலாம், பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச், கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுடைய நார்மல் டேர்ம்ஸ் ஒரு கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 பார் அப்படின்னு நம்ம ப்ரெஷர் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா 1.02 கிலோகிராம் ஃபுட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அந்த 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள 1 கிலோகிராம் ப்ரெஷர் ஆட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து 1 பார் ப்ரெஷர்னு சொல்றோம். இப்போ ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா தான் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியா. எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம், எந்த இடத்துல கொடுத்துருக்கோன்றதுதான் அந்த சுற்றுப்புறம் ஏரியாவை தான் கால்குலேட் பண்றது. ஏரியாவில் எவ்வளவு ப்ரெஷர் வந்துருக்கோ அதுதான் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ கன்சிடர் பண்ணுங்க, இங்க F1ன்ற இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க போறோம். F1ன்ற இடத்துல கொடுத்தோம்னாக்கா F2 வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஆகணும். இந்த கார் வந்து மேல நோக்கி லிஃப்ட் ஆகணும். ஸோ காரோட கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிற எவ்வளவு ஃபோர்ஸ் தான் காரோடைய லோடு. நம்ம F1 எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா F2க்கு ஈக்குவலா இருந்தா சேம் கண்டிஷன் இருக்கும். F2வோட இன்க்ரீஸ் ஆனாதான் நம்மளுக்கு F2 வந்து மேல ஏற வாய்ப்பு உண்டு. ஸோ என்ன பண்றோம், இந்த F2 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கான ஈக்குவல் F1 நம்ம கொடுக்கறதுக்கான ப்ரெஷர் கால்குலேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. F1 is equal to P into A1 F1 is equal to P into A2 F2. ப்ரெஷர் வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கணும். ப்ரெஷர் கேன்சல் பண்ணா F2 எவ்வளவு இருக்கும்னா F1 into ஏரியா. இதோட ஏரியா பெருசு. இப்போ A2ன்றதோட ஏரியா பெருசு, A1ன்ற ஏரியா சின்னது. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது ப்ரெஷர் F2 ஃபோர்ஸ் F2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஹைட்ராலிக் ஃப்ளூயிட்ல வந்து நம்மளுக்கு மெயினாக கன்சிடர் பண்ண ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா, ஃப்ளோ ரேட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ரேட்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அளவு ஆயில் சிலிண்டருக்குள்ள தள்ளப்படுது அப்படின்றது தான் ஃப்ளோ ரேட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆயில் ஒரு சிலிண்டருக்குள்ள தள்ளப்படுது அப்படின்றது ஃப்ளோ ரேட். ஆயில் ஃப்ளோ அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால லோ ப்ரெஷர் ஜோன்ல இருந்து ஹை ப்ரெஷர் ஜோனுக்கு, அதாவது ஹை ப்ரெஷர் நம்ம கொடுக்கக்கூடிய காரணத்தினால ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி ஆயில் பம்ப் ஆகும். அந்த ஹை ப்ரெஷர் ஜோன்ல இருந்து ஆயில் பம்ப் ஆகும்போது எவ்வளவு ஆயில் பம்ப் ஆகுது, ஆயில் போறது தான் ஆயில் ஃப்ளோன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில். ஹைட்ராலிக் ஆயில் தான் நம்மளுக்கு இதோட பிளட் மாதிரி. இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஹைட்ராலிக் ஆயில் எது யூஸ் பண்றோம், பவர் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இல்லாம ஃப்ளூயிட் மூலியமா பவர் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம அந்த சிஸ்டம்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எடுக்கிறோம்.
அண்ட் தென் அந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. உங்களுக்கே தெரியும் எல்லா மூவிங் பார்ட்ஸ்லயும் ஒரு பார்ட் மூவ் ஆகுதுனாவே நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த பொருள் வீணா போயிடும். ஸோ அந்த ஹீட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அந்த சிஸ்டம்ல ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம ஈஸியா ஹீட் வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் என்ன டைப் ஆஃப் ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மினரல் பேஸ்டு ஆயில், கிளைகால், இன்ஜின் ஆயில்ஸ். என்ன ஆயில்ஸ் அது சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் குரூப் இருக்காங்க. அவங்க ஸ்பெசிஃபை பண்ண ஆயில்ஸ்ல அது ஒவ்வொரு கண்டிஷன் எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது பெட்ரோலியம் பேஸ்ட் ஆயில்ஸ் தான். அண்ட் தென் அந்த ஆயில் கூடவே கொஞ்சம் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். அடிட்டிவ்ஸ் எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து லூப்ரிகேஷன் பர்பஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கிளீன் ஸ்டேட்டா இருக்கணும். அந்த ஆயில் கிளீன் ஸ்டேட் அப்படின்னாக்கா ஆயில்ல எக்காரணம் கொண்டு தூசி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அனுப்ப போறது ஒரு ஆக்சுவேட்டருக்குள்ள. அந்த ஆக்சுவேட்டருக்குள்ள வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு, அதாவது 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் பக்கம் வந்து மர்ஜ் ஆகி எதுவும் உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா பம்ப் வீணா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட் பக்கம் வந்து உள்ள போய் வெளியே வரதை வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கும்போது ஆயிலை ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஆயில் எந்த வித கண்டாமினேட் பார்ட்ஸும் இல்லாம இருக்கணும்னு கொடுக்கறது தான் கிளீன் ஸ்டேட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஸ்காசிட்டினா அந்த ஆயிலோட அடர்த்தி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கிங் ஆயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்றோம். நல்லெண்ணெய் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். அதே கொஞ்சம் அதை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மாரி ஆயிரும். அந்த ஹீட்டா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு திக்கா இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆயில் வந்து டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா விஸ்காசிட்டி லெவல் குறையும். ஆயில் டெம்பரேச்சர் வந்து இறங்குச்சுன்னா விஸ்காசிட்டி லெவல் கூடும். ஸோ அந்த அடர்த்தி வந்து ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சுன்னா அதை பம்ப் பண்ணி ஒரு சிஸ்டம்குள்ள அனுப்புறது கஷ்டமா இருக்கும்னால அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் இருக்காங்க. அந்த லெவல்ல விஸ்காசிட்டி மெயின்டைன் பண்ணா ஆயிலோட கண்டிஷனும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஃப்ளோவும் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் பைப் லைன் வரும்போது நம்ம ரிட்டர்ன் வந்து ஆயில் வந்து திருப்பி எடுப்போம். அந்த ஆயில் ரிட்டர்ன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் அதுவா நிற்கக்கூடாது. கிராவிட்டி விஸ்காசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா கிராவிட்டி ஃப்ளோல கிடைக்காத காரணத்தினால ஆயில் அப்படியே நிற்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை கூட விஸ்காசிட்டி யூஸ் பண்றது அந்த விஸ்காசிட்டி மெயின் ப்ராப்பர்ஸா எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ். இந்த கான்செப்ட் எங்கிருந்து சார் வந்துச்சு அப்படின்னா ஹைட்ராலிக் அப்படின்றது வந்து ஹைட்ரானா வாட்டர், கிரீக் வேர்ட்ல ஹைட்ரா அப்படின்னு சொல்றது வந்து வாட்டர் சொல்றாங்க. ஆலஸ் அப்படின்றது வந்து பைப்ஸை மெயின் பண்றாங்க. அந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது தான் ஹைட்ராலிக்ஸ் அவங்க டேர்ம் ஃபேம் பண்றாங்க. இந்த ஹைட்ராலிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வாட்டர் தான் பேஸ் பவர்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ளூயிடா. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு பவர் எடுத்தோம்னா அது ஹைட்ராலிக்ஸ். யாரை யூஸ் பண்ணி ஒரு பவர் எடுக்கிறோம் அப்படின்னா அது நியூமேட்டிக்ஸ். ஸோ ஆயிலை யூஸ் பண்ணி எடுக்கிறோன்ற பட்சத்துல அந்த ஆயில் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கும். மேபி ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம வாட்டரை யூஸ் பண்ணும் போது வாட்டரோட பாயிலிங் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் மெல்டிங் டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ்ல இருக்கனால அதிகமான அளவு உள்ள வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆக வாய்ப்பு உண்டு. வாட்டர் வேப்பர் ஆச்சுன்னா உள்ள இருக்க மெட்டீரியல் வந்து கரோஷனை கிரியேட் பண்ணும். ஸோ கரோஷனை கிரியேட் பண்ற காரணத்தினால வாட்டரை நம்ம யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஒரு பவரை எடுக்கிறது இல்லை ஒரு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தி படிக்கிறது தான் ஹைட்ராலிக்ஸ். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதோட வந்து ஒரு ஹை ப்ரெஷரா வந்து 1000 பார்ஸ் ஆர் அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. 1000 பார்ஸ்னா 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள 1000 கிலோகிராம் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள 1000 கிலோகிராம் அளவுக்கு நம்மளால பவரை கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் ஹைட்ராலிக் சிஸ்டம். இது வந்து மெக்கானிக்கல் ப்ராடக்டாவோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாவோ கொண்டு போனா காம்பேக்ட் சைஸா இருக்காது. ப்ராடக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அதோட கம்பேர் பண்ண ரொம்ப சின்ன ப்ராடக்டா இருக்கும். அண்ட் ரொம்ப அக்யூரேட்டா மூவ் பண்ண முடியும். உங்களால ஒரு 1 mm 2 mm 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் பவர் ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்க மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் லூப்ரிகேஷன் தேவையில்லை. உங்களுக்கு நாய்ஸ்லெஸ், ரொம்ப நாய்ஸ் இருக்காது. இன்ஜின் வந்து ரொம்ப நாய்ஸ் கொடுக்காது. நம்மளுக்கு இந்த நார்மலா மெக்கானிக்கல் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் அதிகமா இருக்கும். இதுல நாய்ஸ் இருக்காது. ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் பவர் வந்து ஈஸியா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுக்கலாம். எவ்வளவு வேணாலும் பவர் எங்க இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதாவது முதலீடு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜேசிபி எடுத்துக்கோங்களேன். ஒரு ஜேசிபி வந்து நம்ம வாங்கி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 50 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் வரும். எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஒரு லேண்ட் எக்ஸ்கவேட்டர், ஒரு லேண்ட் மைனிங்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஜேசிபி வந்து 50 lakh rupees ப்ராடக்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த 50 lakh rupeesல மெயின் பார்ட்ஸ் வந்து இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் காஸ்ட் ரொம்ப அதிகமா வரும். அண்ட் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ரன்னிங் காஸ்ட்டும் அதிகம். டிஸ்அட்வான்டேஜ் லீக்கேஜ் இருக்கும். நம்ம ஆயில் யூஸ் பண்றதுனால அந்த ஆயிலை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். வெளியே விட்டா கண்டாமினேஷன் ஆயிரும். சர்ஃபேஸ்ல வந்து ஒழுக விடவும் கூடாது. நம்ம அட்மாஸ்பியர்ல லீக் ஆகவும் விடக்கூடாது. ஸோ பர்ஃபெக்ட் சீலிங் கொடுக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கு.
பர்ஃபெக்ட் சீலிங் கொடுத்தாலுமே ஒரு சில இடத்துல லீக்கேஜ் வரதான் செய்யும். அந்த லீக்கேஜ்னால நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஆயிலோட காஸ்ட் விலை அதிகம். அண்ட் தென் இது வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஆயில. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் டிஃபிகல்ட் கண்டிஷன், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். மெயினா சில் கிளைமேட் இருக்க ஏரியாஸ்ல, இப்போ நம்ம ஈஸ்டர்ன் சைட்ஸ்ல இருக்குன்னா நம்ம ஏஷியால யூஸ் பண்ணிக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனோம்னாக்கா அங்க வந்து ஹை கோல்ட் டெம்பரேச்சர்ல இருந்து ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஆயில் ஃப்ரீஸ் ஆயிடுறதுனால உங்களால அதை வந்து கண்டினியூஸா ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆயில் வந்து அதிகமான அளவு கம்மி லேயரா இருக்கும். கம்மின்னா பிசுபிசு தன்மையா இருக்கிறது, அப்புறம் அழுக்கு ஒட்டிக்கும்ன்றனால ஃபுட் ப்ராடக்டிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுட் ப்ராடக்டிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஏன் சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு நம்ம என்ன சொல்றோம், ஒரு பவர் டிரான்ஸ்மிட் பண்ண தான் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அது ஏன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன், ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம்னா எப்படி இருக்குன்ற ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர்ல இருக்கிறது தான் ஆக்டிவேட்டர். அந்த சிரிஞ்சில் வந்து மேலே வெளியே போயிட்டு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கிறதா இந்த இடத்துல சின்ன ஹோலோட இருக்கிறது வந்து ஆக்சுவேட்டர் பிஸ்டன். இந்த பிஸ்டன் தான் வெளியே வந்துட்டு உள்ள போகும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது வந்து டிசிவி அப்படின்னு சொல்றாங்க. டிசிவினா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஸோ இந்த டிசிவி என்ன பண்ணும், பிஸ்டனை முன்னோக்கி நகர்த்தணுமா பின்னோக்கி நகர்த்தணுமா, ஃபார்வர்ட் ஆக்ஷனுமா பேக்வர்ட் ஆக்ஷன் முடிவு பண்ணக்கூடியது இந்த டிசிவி தான். இந்த டிசிவியோட ஆக்டிவிட்டிஸ் தான். அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் பம்ப். இந்த பம்ப் வந்து இங்க செட் ஆயிருக்கு. இந்த பம்போட சிம்பிள் தான் இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வி ஆர் ஆல்சோ ஹேவிங் எ ஃபில்டர். ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா, உள்ளுக்குள்ள யூஸ் ஆயிட்டு வர ஆயிலோ இல்ல புதுசா போற ஆயிலோ எந்த கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது. லூஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்துனாக்கா அது உள்ள அனுப்பிச்சுன்னா பம்ப் மூலியமா டிசிவி மூலியமா பம்புக்கு மேல ஆக்சுவேட்டர் போகும்போது டேமேஜ் ஆகுறதுனால, ஆக்சுவேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி அதை ஃபில்டர் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எடுத்தோடனே ஃபில்டர் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபில்டரோட சிம்பிள் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதான் ஃபில்டரோட சிம்பிள். அண்ட் தென் கீழே இருக்கக்கூடியது ரிசர்வாயர் ஆர் டேங்க். அந்த டேங்க்ல தான் நம்மளுக்கு இதுல வந்து ஹைட்ராலிக் ஆயில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோர் ஆயிருக்க ஆயில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஆயில் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஃபியூல் டேங்க்ல வந்து பெட்ரோல் போடுற மாதிரி தான் இந்த டேங்க்குள்ள ஆயில் போட்டு வச்சுக்கணும். நம்ம இந்த ஆயிலோட லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த ஆயில் வந்து என்ன பண்ணும், பம்ப் ஆன் பண்ண உடனே இந்த பம்போட ஃபோர்ஸ் மூலமா பம்ப் பண்ணி டிசிவில போய் வெயிட் பண்ணும். எதுக்கு, சிலிண்டர் ஆக்சுவேட்டருக்குள்ள போய் ஃபில் பண்றதுக்காக. இந்த ஆக்சுவேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த ஃபில்டர் மூலியமா ஃபில்டர் ஆன ஆயில் தான் போகும். ஆயில் போறது டிசிவில வெயிட் பண்ணும். டிசிவி யார் சார் கண்ட்ரோல் பண்றா, யார் சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாம தான். நம்மளுடைய கண்டிஷனுக்கு எப்படி வந்து இந்த ஆக்சுவேட்டர்ஸ் மூவ் ஆகணும்னு நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் பர்பஸ் வச்சு டிசி மூலியமா ஃபார்வர்ட் ஆக்ஷன் கொடுக்குமா பேக்வர்ட் ஆக்ஷன் கொடுக்குறது நம்ம கொடுப்போம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் என்னன்னு மெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படின்னு. இது வந்து எக்காரணம் கொண்டும் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் பைப் லைன்ஸ்ல வந்துடக்கூடாது ஆயில் அப்படின்றதுக்காக இது நான் ரிட்டர்ன் வால்வ், ஹைட்ராலிக் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் போகுது. இந்த ஏரோ மார்க் வந்து ஒன் சைட் மட்டும் தான் போகும். இது ஹை ப்ரெஷர்ல தள்ளும் போது இங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்மீடியட் லேயர்ஸ் வந்து ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், இந்த பாக்கெட்டை தள்ளிட்டு உள்பக்கமா ஏரி ஃபில் ஆகி இங்க வந்து அவுட்ல ரைட் சைட்ல நம்மளுக்கு ஆயில் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இங்க வந்து ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு, இங்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் பேக் போய் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுல வந்து ஒன் வேல மட்டும் தான் ஃப்ளூயிட் டிராவல் ஆக முடியும், ஆப்போசிட் வேல ஃப்ளூயிட் டிராவல் ஆக முடியாது. நெக்ஸ்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். இதே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் இருக்குன்னா உள்ளுக்குள்ள எவ்வளோ அளவு ஆஃப் ஆயில் போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். அதை நம்ம தான் டிசைட் பண்றோம். அந்த ஆயிலோட லெவல் எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்குள்ள ஸ்பீடா ஆக்சுவேட்டர்ஸ் வெளியே வரும். எவ்வளோக்குள்ள ஸ்லோவா வைக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ஸ்லோவா ஆக்சுவேட்டர்ஸ் வெளியே வரும். ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன், இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் ட்ராலி. இந்த சிஸ்டம்ல என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஒரு சைட்ல வந்து பம்ப் பண்றாங்க. பம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளூயிட் பவர் மூலயமா இந்த லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் மூலயமா ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியும். இது வந்து நம்ம ஆட்டோமொபைல்ஸ் பர்பஸ்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ராலியில இந்த வந்து ட்ராலி டைப் லிஃப்ட்.
இந்த ஜாக்ஸ் யூஸ் பண்ணி ட்ராலி ஜாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிளை லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல மேஜரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வச்சு ஆப்ரேட் பண்றாரு. இதுதான் இதுல வந்து இந்த டிவைஸ் வந்து ஸ்மாலர் டிவைஸ். இந்த டிவைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் கிடையாது, ஹேண்ட் ஆப்ரேட்டட். இந்த ஆப்ரேட்டர் கீழே இருக்கிறது வந்து ஒரு சின்ன பம்பு. அந்த பம்புக்குள்ள வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து அழுத்தி தள்ளும் போது அந்த ஃப்ளூயிட் போய் உள்ள இருக்கக்கூடிய பிஸ்டனை ஆக்டிவேட் பண்ணும். அந்த பிஸ்டன் ஆக்டிவேட் பண்றதுனால அந்த பிஸ்டன் வந்து நம்மளுக்கு காரை லிஃப்ட் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் ஒரு கார் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து எங்க யூஸ் பண்றோம்னா நம்ம ஒரு 20 to 25 பிளேசஸ்ல வந்து மேக்ஸிமம் ஹைட்ராலிக்கும் நியூமேட்டிக்ஸும் யூஸ் பண்றோம். ஹைட்ராலிக்ஸ் மேஜர் யூஸ் பண்ணக்கூடிய நடந்து கார் பிரேக்கிங் சிஸ்டம். கார் பிரேக்கிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டிஸ்க் பிளேட் நடுவில் வருது. ஸோ இந்த டிஸ்க் பிளேக் வந்து ஓல்டன் டெக்னாலஜி. நீங்க சைக்கிள்ல போயிருமா பார்த்துருக்கீங்க, எல்லாரும் சைக்கிள் ஓட்டமா பார்த்துருப்பீங்க. சைக்கிள்ல வந்து நீங்க ஹேண்ட் பிரேக் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா கையில பிடிக்கும் போது மெக்கானிக்கல் லிங்கேஜ் மூலியமா வந்து பிரேக் பிடிச்சிருப்பீங்க ஓல்டன் டேஸ்ல சைக்கிள் ஓட்டும் போது. இன்னைக்கு சைக்கிள்லேயே வந்து டிஸ்க் பிரேக் போட்டு வந்திருக்கு. ஓல்டன் டேஸ் சைக்கிள் வந்து போறது லிங்கேஜ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அந்த லிங்கேஜ் மெக்கானிசம்னாக்கா நம்ம ஹேண்ட்ல வந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தோம். அவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம ஹேண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ எஃபிஷியன்ட்டா வந்து பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம்க்கு வந்து அட்வான்ஸ்டாக கொடுக்கணும் ஹைட்ராலிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்க நடுவில் சுத்துற டிஸ்க் தான் வந்து வீல் அட்டாச்மெண்ட் இருக்க டிஸ்க். இங்க சைட்ல இருக்கிறது 2 பிஸ்டன்ஸ். இங்க ரெட் கலர்ல மேல இருந்து வரக்கூடியதான் நம்மளுடைய ஹைட்ராலிக் ப்ரெஷர். இது என்ன பண்ணுது, நம்ம மேல இருந்து பிரேக் அமுக்கின உடனே ஹைட்ராலிக் பிஸ்டன் வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்க பிஸ்டனை வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் மூலியமா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளுக்குள்ள இருக்க பிஸ்டன் வந்து டிஸ்க் நோக்கி நகர்த்தி அழுத்தி பிடிக்குது. அழுத்தி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வெஹிக்கிள் ஈஸியா ஸ்டாப் ஆயிரும். நம்மளுக்கும் ப்ரெஷரா ஃபீல் ஆகாது. வண்டி ஓட்டும் போது அந்த ஹை பவர் கொடுத்து நம்ம காரை மெயின்டைன் பண்ணுறது. ஓல்டன் டேஸ்ல வந்து அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் நாளா இந்த ஹைட்ராலிக் பிரேக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். மேன் பவர் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு, டிரைவிங் சிஸ்டமும் ஈஸியா இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ ஒரு இது வந்து எக்ஸ்கவேட்டர், ஒரு ஜேசிபி பாத்தீங்கன்னா இங்க மேல வெள்ளை கலர் தெரியுது பாருங்க, இதுதான் பிஸ்டன். இந்த பிஸ்டனு கிட்ட வந்து ஒரு சின்ன பைப்லைன் நீங்க பார்க்க முடியும். அந்த பைப்லைன் தான் வந்து இன்லெட் ஆர் அவுட்லெட் பைப். இந்த பைப் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள ஃப்ளூயிடை வந்து தள்ளுச்சுனாக்கா அந்த பிஸ்டன் வெளியே வரும். பிஸ்டன் வெளியே வரும்போது நம்மளுக்கு இங்கே ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். இங்க மேல ஒரு சிலிண்டர் இருக்கு, கீழே ஒரு சிலிண்டர் இருக்கு. கீழே 2 பார்க்க முடியும் உங்களால நல்லா பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர்ஸ் இருக்கு. இந்த சிலிண்டர்ஸ் தான் ஆக்டிவேட் பண்றது தான் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டமோட ஒர்க். ஸோ ஹைட்ராலிக் ஆயில் உள்ள போச்சுனாக்கா இந்த சிலிண்டர் வெளியே வரும். வெளியே வரும்போது நம்மளுக்கு பவர் அவுட்புட்னால நம்மளுக்கு ஒரு ஒர்க் அவுட்புட் நடக்குது. சார் இது எப்படி சார் வெளியே வருது, ஏன் வெளியே வருது, எப்படி இப்போ வந்து ப்ரெஷர் உள்ள தள்ளுறது தான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போட்டு ஒன்று காமிச்சோம். ஸோ உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் தள்ளுறனால இங்க மேல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் பைப் லைன் ஆர் இன்லெட் பைப் லைன் டிசிவி மூலியமா நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் நம்பி உள்ள இருந்து பிஸ்டனை வெளி நோக்கி தள்ளும் போது பக்கெட் தூக்குது. திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம இங்க ஒரு ஹேண்ட் ஆப்ரேட்டர் தான் இங்க ஹேண்ட்ல கையில வச்சிருக்காரு பாருங்க, இதுதான் டிசிவி கண்ட்ரோலிங் ஏரியா. இந்த டைரக்ஷன் கண்ட்ரோலால் இந்த சிஸ்டம் கீழே தான் கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஸோ அவர் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பிஸ்டனுக்குள்ள ஒன்று உள்பக்கம் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும், இல்லை பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்கும். 2 டைரக்ஷன் தான் நடக்க முடியும். அதை நம்மளுக்கு ஏற்ற ஒர்க் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட டிசைன் ப்ராசஸ். ஸோ இந்த ஒர்க் எப்போ உள்ள எவ்வளோ போகணும் சார், ரிட்டர்ன் எவ்வளோ வரணும் சார் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டிசிவியோட ஒர்க். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்னா இந்த சிலிண்டருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இடம், அதாவது சிரிஞ்சில் வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருந்துச்சு இல்லைங்க, அதுதான் வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். சிரிஞ்சுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அது ஃபார்வர்ட், உள்பக்கம் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ். ஏன் உள்ள இருந்து வரும்போது ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ள வந்து பிஸ்டன் இருக்கு. அந்த பிஸ்டன் வந்து சுத்தி இருக்க ஏரியா வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த பிஸ்டனோட ஏரியா கம்மியா இருக்கனால நம்மளுக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும், ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அண்ட் தென் இந்த ஆயில் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லுவாங்க. இன்கம்ப்ரெசிபிள்னா சின்ன வயசுல நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க, எதை வேணா அளந்து தப்பா காட்ட முடியும், தண்ணியை மட்டும் அளந்து தப்பா காட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு சாலிடையோ ஒரு கேஸையோ எவ்வளவு வேணா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிச்சிட முடியும். பட் ஆனா ஒரு ஆயில வந்து ஒரு ஃப்ளூயிட் மெட்டீரியல் இருக்கிற ஆயில வந்து எக்காரணம் தப்பா அளந்து காட்ட முடியாது. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ரெசிபிள் சொல்லுவாங்க, அதை அளவு மாற்றி காட்ட முடியாது. ஸோ நம்ம எவ்வளோக்கு உள்ள ப்ரெஷர் கொடுத்தாலும் அவ்வளோ ப்ரெஷர் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும். எந்த ப்ரெஷர் லாஸுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடாத காரணத்தினால இது இன்கம்ப்ரெசிபிள் சொல்லுவோம். அதனால அது மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம அதிகமாக லேண்ட் எக்ஸ்கவேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ரொம்ப கஷ்டமான ஜாப்ல கண்ட்ரோல் பண்றது ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம், லெஸ் ட்ரைனிங் இருந்தா போதும். அண்ட் ஓவர்லோட் ப்ரிகாஷன், ஒரு சப்போஸ் ஓவர்லோட் ஆச்சுனாக்கா ஈஸியா வந்து அது வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் கொடுக்காம ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பிஆர்வின்னு சொல்லுவாங்க. இப்போ குக்கர்ல வந்து விசில் அடிக்குது, குக்கர்ல ஏன் விசில் அடிக்குது, உள்ளுக்குள்ள அதிகமா கேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து வெளியேற்றதுக்காக ப்ரெஷர் குக்கர்ல இருந்து விசில் அடிக்குது. சப்போஸ் உங்க விசில் வந்து வீணாகிடுச்சு, விசில் ஒர்க் ஆகாம விசில் வந்து ஸ்டாக்னண்டா மாட்டிக்கிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா குக்கர்ல வந்து சைட்ல ஒரு ரிலீஃப் வேல்வ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ரிலீஃப் வேல்வ் என்ன ஆகும், டப்புன்னு உடச்சிக்கிட்டு உள்ள இருக்க கேஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிடும். சேம் டைப் இதுலயும் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வேல்வ் ஒன்று இருக்கும். ஹை ப்ரெஷர் வந்து அதுல கிரியேட் ஆகுது, அந்த ஃப்ளூயிட்ல வந்து அதிகமான ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது, சிஸ்டம் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வேல்வ் ஓப்பன் ஆகி ரிட்டர்ன் ஃப்ளூயிட் வந்து அதுக்குள்ளேயே போயிடும். அண்ட் இட்ஸ் வந்து சிம்பிள், காம்பேக்ட் அண்ட் ஹைலி ரிலையபிள். நம்ம நம்பி இருக்கலாம், எந்த ஒரு ஃபால்ட்டும் மேனேஜ்மெண்ட் வைக்காது. நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டம் அப்படின்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ல ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், லூப்ரிகேஷன் சிஸ்டம்க்கு ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் பிரேக்கிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேரிங் சிஸ்டம், பவர் ஸ்டேரிங்னு சொல்லுவோம், நம்ம யூஸ் பண்ற பவர் ஸ்டேரிங்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். தென் ஷாக் அப்சர்வர்ஸ், ஷாக் அப்சர்வர்ஸ்ல வந்து போத் வித் ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங்கோட சேர்த்து ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடாப்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், கியர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல நம்ம வந்து ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கிளட்ச் ஆக்டிவேட்டிங் மெக்கானிசம், நம்ம ஒரு குட்டி குட்டி வெஹிக்கிள்ஸ், நம்ம காரு எல்எம்வி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நம்ம மேனுவல் கிளச்சே பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிலிண்டர் போட்டு அந்த சிலிண்டர் மூலியமா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணி கிளச்சை ஆக்டிவேட் பண்ணலாம். ஹெவி வெஹிக்கிள்ஸ், ரொம்ப லார்ஜ் சிலிண்டர்ஸ்லாம் வந்து கிளச்சை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டஃப் கண்டிஷன் இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கிளச் ஆக்டிவேட்டிங் மெக்கானிசமும் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஜாக், ஸ்க்ரூ ஜாக், அது ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணுறோம். வண்டி வெஹிக்கிள் ஏர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ஹாய்ஸ்ட், 2 போஸ்ட் லிஃப்ட், 3 போஸ்ட் லிஃப்ட் நம்ம பார்த்துருப்பீங்க, 2 போஸ்ட் 4 போஸ்ட் லிஃப்ட்னு. அந்த போஸ்ட் லிஃப்ட்லலாம் அந்த ஹாய்ஸ்ட்லாம் நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பேரிங் புல்லர், ஹை ப்ரெஷர் கொடுத்து பேரிங்கை புல் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்ராலிக்ஸ் வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல. ஸோ உங்களுக்கு சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் காட்டியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் ஸ்டியரிங், இதுதான் பம்பு. நீங்க ஐ மீன் சொன்னது வந்து ஆக்சுவேட்டர், ரெண்டு சைடுமே ஹோஸ் இருக்கு. ஸோ ஒன் வில் பி இன்லெட், ஒன் வில் பி அவுட்லெட். எது இன்லெட் ஆகுதோ அப்போ இன்னொன்று அவுட்லெட் இருக்கும். ஏ வந்து பியா இருக்கும், பி ஏவா இருக்கும். இன்லெட்டா ஒன்று இருக்கும், இன்னொன்று அவுட்லெட் ஆட் ஆகும், இன்னொன்று இன்லெட் ஆகும், அது அவுட்லெட்டா மாறிக்கும். ஸோ நம்மளுக்கு நீங்க ஸ்டேரிங்கோட கனெக்ட் பண்ணி வீல்ஸ், உங்களுக்கு பிஸ்டன் தெரியும், பிஸ்டன் பார்க்க முடியும். ஸோ நீங்க மேலே ஸ்டேரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ளூயிட், இந்த சிலிண்டர் ஆக்சுவேட்டருக்குள்ள வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் ஆயில் வந்து பம்ப் ஆகும். அது பம்ப் ஆகும்போது உங்களுக்கு வீலோட மூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து டை கேஸ்டிங் சொல்லுவாங்க. டைனா அச்சு உருவாக்குறது. இங்க உங்களுக்கு சிஸ்டம் தெரியுது பாருங்க, ஒரு சின்ன சிஸ்டம், ஒரு சின்ன பிளஞ்சர் தெரியல, இதுதான் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம். கீழே பம்ப் மோட்டரோட சேர்த்து செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு சாம்பிள்ஸ் வரும். ஸோ இதுதான் ஹை ப்ரெஷர். இப்போ ஃபோர்ஜிங் மிஷின் இருக்கு, ஹெவி அமௌண்ட் ஆஃப் ஒரு 10,000 ஒரு 10 டன் 2 டன் 3 டன் அளவு வெயிட் இருக்கக்கூடிய பொருள் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும்போது நம்மளால வந்து மேன் பவரோ இல்லை வேற எந்த சோர்ஸ் மூலமா நீ ஃபோர்ஸ் பண்றது ஆப்ஷன் கிடையாது. ஸோ வி ஆர் மூவிங் ஒன்லி டு த ஹைட்ராலிக் சிஸ்டம். ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னால. அண்ட் இது வந்து ஹைட்ராலிக் எக்ஸ்கவேட்டர்ஸ், நம்ம ஊர்ல புல்டோசர்னு சொல்லுவோம், ஜேசிபின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம், இங்க 1 இந்த பக்கெட் கிட்ட மேல ஒன்று இருக்கு, சிலிண்டர் 1, இது சிலிண்டர் 2, அண்ட் we are having a cylinder 3. ஸோ இவங்க கையில இருந்து 3 கண்ட்ரோல்ஸ் இருக்கும், 3 டிசிவிஸ் இருக்கும், 3 டிசி கண்ட்ரோல் பண்ண ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 3த்து மூலயமா இவங்க வந்து எதர் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் ஆக்ஷன் மூலயமா இந்த சிஸ்டம்ஸை ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் ஹைட்ராலிக் கிரேன்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் ஐஸ் ஃபாக் மிஷின்ஸ்னா இந்த ஐஸ் உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. எங்கேயாச்சும் மலை ஏற்றல மேலே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐஸ் யூஸ் பண்ண உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது வந்து புல்டோசர்ஸ். கிரேன் ஃபயர்ஸ், நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல வந்து ஹைட்ராலிக் கிரேன்ஸ் யூஸ் பண்றோம், அதுக்கான சாம்பிள்ஸ். நம்ம ஊர் கண்டிஷன் வந்து விறகுலாம் நம்மளே உடைச்சிட்டு இருக்கோம். ஃபாரின்ல வந்து விறகு உடைக்க கூட ஹைட்ராலிக் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இங்க வேற இந்த சிஸ்டம் உங்களுக்கு சின்னது தெரியுது, நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த சிஸ்டம்ல வந்து மேல கட்டையை போட்டு இந்த பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த டிராக்டர் ஓடுற மூலயமா இதுல இருந்து ப்ரெஷர் அவுட்புட் வந்து ஃபியூல் பம்ப் இங்க இருக்கு, மோட்டர் இங்க இருக்கு. இந்த மோட்டர் மூலயமா ஹை ப்ரெஷர்ல வந்து ஃப்ளூயிட் உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து பிஸ்டன் வந்து வெளியே வரும். பிஸ்டன் வெளியே வரனால இந்த வுட் வந்து வுட் பீஸ் தான் உடஞ்சிருக்கும். இங்க உடஞ்ச வுட் பீஸ்லாம் வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் ஹைட்ராலிக் பிரஸ், இது வந்து ஷேரிங் மிஷின், ஹைட்ராலிக் ஷேரிங் மிஷின். இது வந்து ஹைட்ராலிக் பவர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வரிசையா கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் அடுக்கி ஒன்னா பேக் பண்றதுக்கு ஹெவி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து பேக் பண்ணிப்பாங்க. அண்ட் ப்ரோச்சிங் மிஷின், ப்ரோச்சிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேரிங் வீல்ல வந்து ரேக் அண்ட் பினியன் வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் வந்து இது ப்ரோச்சிங் மிஷின் சொல்லுவாங்க. அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். ஹைட்ராலிக் ப்ரோச்சிங் மிஷின் வந்து ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்றாங்க மெயின் பர்பஸா. அண்ட் லேத்,
லேத்ல வந்து சக் யூஸ் பண்றோம். சக் வந்து 3 ஜா சக் 4 ஜா சக் எல்லாமே மேனுவல் ஆப்ரேட்டர், பட் ஹைட்ராலிக் ஆப்ரேட்டர் சக்கும் இருக்கு. அண்ட் தென் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் அதுக்கும் ஹைட்ராலிக் யூஸ் பண்றோம். ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்றதுக்காக ஜாக்ஸ் ஹாய்ஸ்ட் யூஸ் பண்றதுல நம்ம ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதெல்லாம் வந்து லோ பவர் 2 டன் 1 டன் யூஸ் பண்ணக்கூடிய ஜாக்ஸ், ஹைட்ராலிக் ஜாக்ஸ். ஸோ இதுதான் ஹைட்ராலிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து நியூமேட்டிக்ஸ் வருவோம். நியூமேட்டிக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். அப்படியே ஆயிலுக்கு பதில் ஏரை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து நியூமேட்டிக். ஏர் எப்படி சார் யூஸ் பண்ணுவோம்? ஏர் ஏன் சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆயில் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி, ரெடிலி அவைலபிள் கிடையாது. ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான், பை பெட்ரோலியம் ப்ராடக்ட். அது வந்து காஸ்ட்லியா இருக்க கண்டிஷனால நம்ம நேரத்தில் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் ஆயில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். உள்ள போற ஆயில் வெளியே ரிட்டர்ன் பத்திரமா வரணும். அந்த ஆயில வந்து ரிட்டர்ன் டேங்க் போட்டு சேவ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அது அட்மாஸ்பியர்ல விட்டா வேஸ்ட், வெளியே விட்டாலும் வேஸ்ட் ஆயிரும். நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்கனால கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் யூஸ்ல இருந்தப்போ நியூமேட்டிக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நியூமேட்டிக் அப்படின்றது என்னன்னாக்கா, நியூமன் அப்படின்னா ஏர்னு அர்த்தம். கிரீக் வேர்ட்ல நியூமன் அப்படின்னா ஏர். அதை யூஸ் பண்ற கண்டிஷனா நியூமேட்டிக்ஸ் சொல்றோம். நம்ம ப்ரீவியஸ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட்னு பார்த்தோம். அதாவது அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனா அழுத்த முடியாத ஃப்ளூயிட். ஃப்ளூயிடை வந்து எக்காரணம் கூட அழுத்த முடியாம இருந்தா அது ஆயில், இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். வேற ஏர் வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேணா ப்ரெஷர் கூட்டிகிட்டே போக முடியும் சிஸ்டம்குள்ள. ஸோ அந்த அழுத்தப்பட்ட ஏரை பத்தி படிக்கக்கூடியதான் நியூமேட்டிக் சிஸ்டம். அந்த அழுத்தப்பட்ட ஏரை வச்சு காத்த வச்சு வேற எப்படி எப்படிலாம் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோமோ அதை வந்து நியூமேட்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ ஏர் ஏன் சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து உலகத்துல எங்க வேணாலும் நமக்கு ஈஸியா ஃப்ரீயா கிடைக்கும், காஸ்ட் கிடையாது. ஏர்ல வந்து டர்ட் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுல அதிகமா டர்ட் ஓட்டி இருந்து ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ண சுச்சுவேஷன் பேடா போற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக டர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பனாக யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து வெடிக்காது, எக்காரணம் கொண்டும் ஒரு கேஷ் ஃபயரிங்கோ இல்லை இந்த ஆயில் எரியறதோ, ஆயில் எரியற திடீர்னு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வருதுன்னா ஆயில் எரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா இதுல வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏர் தான். சப்போஸ் ரிலீஸ் ஆனாலும் ஃப்ரீயா ஏர்ல ரிலீஸ் ஆகும், அட்மாஸ்பியர் ரிலீஸ் ஆயிரும். இது ஈஸியா பைப்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ரிசர்வாயர், ஒரு டேங்க் கெப்பாசிட்டிலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப லோ காஸ்ட் கம்மி, இதை மெயின்டைன் பண்றது ஈஸி. கம்ப்ரஸர் வந்து நிறைய சிஸ்டம், ஒரே கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி நிறைய சிஸ்டம் போட்டுக்கலாம். ஆனா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜேசிபி எடுக்கிறோம், ஒரு புல்டோசர் எடுக்கிறோம்னா ஒரு மோட்டர் வச்சு ஒரு பம்ப் வச்சு பம்ப் பண்ணும்போது அந்த சிஸ்டம்குள்ள மட்டும் தான் நம்மளால பம்ப் பண்ண முடியும். இன்னொரு ஜேசிபி வந்து அந்த ஜேசிபியோட மோட்டர் வச்சு தான் அதுல இருக்க சிஸ்டம் ரன் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து ஒரே மோட்டர் ஒரே கம்ப்ரஸர் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பம்புக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், எல்லா ஆக்சுவேட்டர்ஸும் கனெக்ட் பண்ணலாம். கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து டேங்க்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு லிமிடெட் டைமுக்கு. பட் ஆனால் ஏர் வந்து ரொம்ப நாள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. எப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சாலும் மைனர் லீக்கேஜஸ் இருந்து தான் செய்யும். அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் லாசஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காற்று வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது, நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்ன்றனால அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. இது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஹை ப்ரெஷர் கொடுக்க முடியாது. என்ன சார் ஹை ப்ரெஷர் கொடுக்க முடியாதுன்னா, அதுல வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்குள்ள 1000 கிலோகிராம் அளவு கூட ப்ரெஷர் கொடுக்க முடியும், அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனா நியூமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால அதிகபட்சம் 1100 பார், அதாவது 1100 பார் ப்ரெஷருக்கு மேல நம்மளால கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அக்யூரசி ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ண முடியாது. அதுல ஈஸியா 1 சென்டிமீட்டர் தான் நோத்தணும், 1.5 சென்டிமீட்டர் தான் நோத்தணும் கூட எக்ஸாக்டா நோத்த முடியாது ஹைட்ராலிக்ஸ்ல. இதுல வந்து அப்படி நோத்த முடியாது. அண்ட் தென் இது வந்து சிஸ்டம் வந்து நாய்ஸியா இருக்கும். ஏன் சார் நாய்ஸியா இருக்கும்னா, ஹைட்ராலிக்ஸ்ல வந்து ஆயில் பைப்புக்குள்ளேயே போயிட்டு பைப்புக்குள்ளேயே திருப்பி டேங்க்கு வந்து ரிட்டர்ன் லைன்ல வந்துடும். ஆனா இதுல வந்து பைப் லைன்ல போற காத்து வந்து ரிட்டர்ன் பேக் வந்து வெளியே அட்மாஸ்பியர்ல ஃப்ரீயா தான் விட போறோம் நம்ம கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டா. அந்த ஏர் கம்ப்ரஸ்ட் ஏர்ன்றனால ரிலீஸ் ஆகும்போது சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லூப்ரிகேஷன் வந்து தனி ஆயில் தேவையில்லை. இதுல லூப்ரிகேஷன் ஆயில் ஒன்று கொடுத்தாகணும் நம்ம. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க மூவிங் பார்ட்ஸ் எல்லாம் வெறும் காத்து மூலியமா உள்ள போய் படும்போது அந்த காத்துல இருக்கிற ட்ரைனஸ்னால ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ண நம்மளுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஐ மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காற்று அடிச்சிருப்பீங்க, சைக்கிள் பம்ப் எடுத்து காற்று அடிச்சு பாருங்க. ஒரு டியூப்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு காற்று அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து பம்போட பாட்டம் ஏரியா வந்து நல்லா சூடா இருக்கும், மேல் ஏரியா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். ஏன் பாட்டம் ஏரியா சூடாகுதுன்னா, ஏர் கம்ப்ரஸ் ஆச்சுனாக்கா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய காற்று உள்ள போச்சுன்னா உள்ள இருக்க சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்படுறதுனால தனியா நம்ம லூப்ரிகேஷன் சிஸ்டம் கொடுத்தோம், லூப்ரிகேஷன் இதில் கொடுத்தாகணும். அண்ட் ஏர் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு தடவை அந்த என்னன்னைக்கு யூஸ் பண்றோமோ அன்னன்னைக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.
அண்ட் சிலிண்டர் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா கம்ப்ரஸ் பண்ண ஏர் வந்து சிலிண்டர் வைக்கும்போது ரொம்ப அதிகமாக பெரிய சிலிண்டர் நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு லேஅவுட் கொடுத்துருக்கோம், அது பாருங்க. அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் வந்து வெளியேந்து கிடைக்குது. அந்த ஏர் வந்து கம்ப்ரஸர் மூலியமா கம்ப்ரஸ் ஆகி ஏர் ரிசர்வாயர்னா ஏர் டேங்க். எக்ஸாம்பிளுக்கு சைக்கிள் கல்ல காத்தடிக்கிற ஒரு சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து ஒரு மோட்டர் வச்சு கீழே ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. ஸோ கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணுது, ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ரிசர்வாயருக்குள்ள போகுது. இந்த ரிசர்வாயருக்குள்ள போன ஏர் அட்மாஸ்பியர்லேருந்து அப்படியே எடுக்கப்பட்டது, எந்த வித ஃபில்ட்ரேஷனுமே பண்ணல. ஸோ காத்துல வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லா சப்ஸ்டன்ஸுமே கலந்து இருக்கிறது தான் நம்ம அட்மாஸ்பியர் ஏர். இந்த அட்மாஸ்பியர் ஏர்ல கண்டிப்பா வாட்டர் மாலிகூல்ஸும் இருக்கும். வாட்டர் மாலிகூல்ஸ் பம்புள்ளே சிஸ்டம்குள்ளே போச்சுன்னா, தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கரப்ஷனை கண்ட்ரோல் பண்றது எப்படி சார் அப்படின்னா, ஏர் ரிசர்வாயர்லேருந்து அந்த ஏரை எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம மாய்ச்சர் செப்பரேட்டர்னு வச்சிருக்கோம். மாய்ச்சர்னா ஈரப்பதம். அந்த ஈரப்பதத்தை செப்பரேட் பண்றதுக்குன்னு மாய்ச்சர் செப்பரேட்டர்னு வச்சிருக்கோம். அண்ட் தென் அந்த ஏர்ல வந்து எந்த விதமான கண்டாமினேட்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடாது, தூசி துகள்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஏர் ஃபில்டர் இருக்கு. அந்த ஏரை வந்து எவ்வளோ உள்ள அனுப்புறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த ஏர் உள்ள அனுப்பும்போது உள்ளுக்குள்ள ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஏர்ல வந்து ஆயில் இருக்காது, ட்ரையா இருக்கும். ஸோ ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அது வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி உள்ள பிஸ்டனுக்குள்ள தள்ளுறது, அந்த ஆக்சுவேட்டருக்குள்ள தள்ளுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த லூப்ரிகேட்டர்ல இருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகி நேராக வால்வுக்கு போயிடும். வால்வு தான் டிசிவி, அதுதான் வால்வுன்னு சொல்லியிருக்கோம். டிசிவி போயிடும். டிசிவில இருந்து ஆக்சுவேட்டர் வழியா ஆக்சுவேட்டர்ல போய் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஏரை வந்து திருப்பி நம்ம அட்மாஸ்பியர்ல ஃப்ரீயா விட்டுறோம். இதுல நல்லா பாருங்க, இது ஒரு ஓப்பன் சைக்கிள் சிஸ்டம், க்ளோஸ்டு சைக்கிள் சிஸ்டம் இல்ல. க்ளோஸ்டு சைக்கிள் சிஸ்டமா ஒரு ப்ராசஸை திருப்பி யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதையே கண்டினியூ பண்றது. இப்போ நம்ம வெளியே இருந்து ஏர் எடுத்துட்டு இதுல வெளியவே விடுறதுனால இது ஓப்பன் சிஸ்டம், நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெருசா கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள். ஒரு மோட்டர், ஒரு கம்ப்ரஸர், ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு. செகண்ட்ல ஸ்டோரேஜ் டேங்க். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டரிங் டிவைஸ், இது ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 3 பார்ட் வந்து எஃப்ஆர்எல்னு சொல்லுவாங்க, ஃபில்டர், ரெகுலேட்டர், லூப்ரிகேட்டர். அண்ட் தென் இதுல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய பார்ட் வந்து டிசிவின்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வோட பாயிண்ட் 2 கொடுங்க. 2 டிசிவி இருக்கு ஆக்சுவலா. இந்த 3/2 5/2 என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் நான். 3/2 5/2ன்றது ஒரு டைப். ஸோ இங்க 2 டிசிவி இருக்கு, 2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இருக்கு. 2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ல இருந்து நேரா வந்து ஆக்சுவேட்டருக்குள்ள போயிருது. ஆக்சுவேட்டருக்குள்ள ஏர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருது. ஸோ இந்த டிசிவி எப்படி சார் ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக்ஸ் வந்து நம்ம இருக்கிற வேர்ல்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் அப்ளிகேஷனாக இருக்கு. எதுக்குன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கனால. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இங்கே மேலேருந்து ப்ராடக்ட் விடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ரைட் சைடு கார்னரில் இப்போ உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் டாப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து மர்ஜ் பண்ணுற வேலையை தான் இந்த சிஸ்டம் செய்யுது. இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ரிப்பீட்டடாக ஒரே ஒர்க்கு தான் செய்யுது. என்ன பண்ணுது, ஒன்று கிளாம்ப் பண்ணும், இல்லை மர்ஜ் பண்ணும், இல்லை ஜாயின் பண்ணுறது, இல்லை பிரிக்கிறது. ஏதாச்சும் ஒரு மீன் ஆஃப் ஒர்க். ஒரு ப்ரெஷர் மூலியமா ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்னால் என்ன செய்ய முடியும், 2 டிவைஸ் இருக்குது, 2 டிவைஸில் ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணலாம், இல்லை ஒன்னோட ஒன்று பிரிக்கலாம், ஒன்று புல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லை ஒன்னோட ஒன்று மர்ஜ் பண்ணலாம். ரெண்டும் ஒரு தனித்தனியாக இருக்குது, ரெண்டு ஒன்றா மர்ஜ் பண்ணுறது. இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏர் கம்ப்ரஸர் இருக்கு. இங்கே மேலே ரொட்டேட் ஆகிறது தான் மோட்டர். இந்த மோட்டர் வந்து எலக்ட்ரிக்கலி பவர் சப்ளை. எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை மூலமா இந்த மோட்டர் சுற்றும். இந்த மோட்டர் சுற்றுறதுனால மோட்டரோட ஒரு கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ரஸர் வந்து ரொட்டேட் ஆகும்போது ரெசிப்ரோகேட்டிங் டைப் கம்ப்ரஸர். ஸோ என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்ல இருந்து ஏரை ஃபுல்லா உள்ள எடுக்குது. சுற்றுப்புறத்துல இருந்து காற்று ஃபுல்லா உள்ள எடுத்து அது கீழே இருக்க டேங்குக்குள்ள ஸ்டோர் பண்ணும். இந்த வெளிப்படையா கிடைக்கக்கூடிய காத்தை கீழே இருக்க டேங்குக்குள்ள ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ண காற்றானது டைரக்டா நம்மளுக்கு லிக்விட் செப்பரேட்டருக்கு வந்து நிற்குது.
ஸோ இந்த லிக்விட் செப்பரேட்டர் என்ன பண்ணும், உள்ள வந்து இங்கே ஸ்டோராக இருக்க ஏர் டேரெக்டாக அந்த லிக்விட் செப்பரேட்டருக்குள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டா இது ஹோலாக ஒரு யூனிட் பல்க் லிக்விட் செப்பரேட்டர் அண்ட் எஃப்ஆர்எல் யூனிட், ஃபில்டர், ரெகுலேட்டர் அண்ட் லூப்ரிகேட்டர், இது மூணும் சேர்ந்தது ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 காம்பனன்ட் சேர்ந்த ஒரு யூனிட். ஸோ இந்த பல்க் லிக்விட் செப்பரேட்டர் என்ன பண்ணும், காற்று உள்ள வந்து ப்ரெஷரைஸ்ட் ஆகி உள்ள வரும்போது ஹை ப்ரெஷரில் வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகிக்கும். அப்போ அது ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆயிரும். அந்த ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆன ட்ராப்லெட்ஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கீழே இறங்கி தனியாக நிற்கும். உள்ள மிச்சமான காற்று மட்டும் நேராக ஃபில்டருக்குள்ளே வரும். இந்த ஃபில்டருக்குள்ளே வர காற்று என்ன ஆகுது, ஃபில்டருக்குள்ள இருக்க ஏரியா சரௌண்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து நம்ம பேப்பர் டைப், நீங்க லிக்விட் ஃபில்டர் பார்த்துருப்பீங்க, ஆயில் ஃபில்டர் பார்த்துருப்பீங்க, ஏர் ஃபில்டர் பார்த்துருப்பீங்க. ஏர் ஃபில்டர் சேம் டைப் தான். அந்த ஏர்ல இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டி தூசி துகள்கள்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர்ல என்ன ஆகும், ஃபில்டர் ஆயிட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸாக இருக்கக்கூடிய ரெகுலேட்டருக்கு போகும். இந்த ரெகுலேட்டர் என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு டயல் கேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் பார்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ரெஷரு. ஸோ நீ எவ்வளோ ப்ரெஷரில் வந்து உள்ள காற்றை தள்ளணும் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இடம் உனக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறது இங்கே தான். ஸோ ஏர் வந்து இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி நிற்குது. இந்த டார்க் ப்ளூ சைடில் இருக்கிறது வந்து கம்ப்ரஸ்டு ஏர், கீழே இருக்க லைட் ப்ளூ சைடு வந்து நான் கம்ப்ரஸ்டு ஏர். ஸோ இந்த டார்க் ப்ளூ சைடில் இருக்கக்கூடிய ஏர் வந்து நீங்கள் கீழே இருக்க ப்ரெஷர் ரெகுலேட்டர் சுற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணும் போது ஸ்ப்ரிங்கோட ஆக்ஷன்னால வால்வ் நவுந்து நிற்கும். அந்த வால்வ் நவரும் போது ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி வந்த ஏர் ரெகுலேட்டர் மூலயமா லூப்ரிகேட்டருக்கு போகும். லூப்ரிகேட்டரோட வேலை என்ன, உள்ள ஏற்கனவே ஏர்ல இந்த மாய்ச்சரை ஃபுல்லாக எடுத்தாச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணி உள்ள இந்த கண்டாமினேட் பார்ட்டிகல்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் ட்ரை ஏர். ஏர் வந்து ட்ரையா இருக்கு. ஸோ ஒரு ப்ரெஷர் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா உள்ளேருந்து ஹை கம்ப்ரஸ்டு ஏர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஏர் வந்து லூப்ரிகேட்டருக்குள்ள போகும்போது மேலேருந்து ட்ராப்லெட்ஸா உங்களுக்கு லூப்ரிகேஷன் ஆயில் வரும். அந்த ஆயில் வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர்ன்றனால ஆயில் வந்து அதில் படும்போது உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் தான் மாறியும், குட்டி குட்டி துகளாக மாறி உள்ள அந்த ஏரோடய சேர்ந்து டிராவல் ஆகும். இந்த ஏரோடய சேர்ந்து டிராவல் எங்கே போகும் அடுத்து அப்படின்னா டிசிவி, டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் அப்படின்றதுக்கு போகும். இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று மேனுவலி ஆப்ரேட்டட், இன்னொன்று சொலினாய்டு ஆப்ரேட்டட். சொலினாய்டு ஆப்ரேட்டட் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் மூலயமா ஆப்ரேட் ஆகும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சுவிட்ச் உங்களுக்கு லைட் எரியுது, லைட் எரியும் போது கீழே வந்து சுவிட்ச் ஆப்ரேட் ஆகுது, டிசி வந்து மூவ் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. உங்களுக்கு வந்து டிசிவி அப்படின்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னா எந்த பக்கம் காற்று போகணும் எந்த பக்கம் காற்று வரணுன்றதை டிசைட் பண்ணுறது தான் இந்த டிசிவியோட ஒர்க்கு. இந்த டிசிவியோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கார்னர்ல நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், நார்மல் பொசிஷன்ல வந்து புஷ் பண்ணி வச்சிருக்கவும் இந்த சொலினாய்டு ஆப்ரேட் ஆகும்போது புல் பண்ணி வச்சிருக்கவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர் வந்து உங்களுக்கு லூப்ரிகேட் ஆகி வரக்கூடிய ஏர் இப்போ நம்பர் 2 போர்ட் ஒன்று இருக்கு, நம்பர் 4 போர்ட் ஒன்று இருக்கு. 2 போர்ட் வந்து நேராக போய் ஆக்சுவேட்டர்ல ஒரு 1.10 கனெக்ட் ஆயிருக்கும், 4 போர்ட் வந்து ஒரு பக்கம் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த 2ல போகணுமா 4ல போகணுமா அப்படின்றத முடிவு பண்றது தான் டிசிவியோட ஒர்க். இப்போ 2ல போகுது அப்படின்னா நம்ம டிசிவி ஆப்ரேட் ஆயிடுச்சு, 2 மூலயமா கம்ப்ரஸ்டான ஏர் உள்ள போகுது. இந்த உள்ள போகக்கூடிய ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டா இந்த டிசிவியை கண்ட்ரோல் பண்றதுங்க யாரு சார் அப்படின்னா மிஷின் கண்ட்ரோல் அப்படின்னு பிஎல்சின்னு கொடுத்துருக்காங்க. பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்னு யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலையும் நம்மளே உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஜேசிபி, ஒரு லேண்ட் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஒரு நியூமேட்டிக் ஜாக், ஹைட்ராலிக் ஜாக் இதெல்லாம் வந்து மேனுவலி ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ரிப்பீட்டடான ஒர்க்கை பண்றதுக்கு ஒரு மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த மிஷின்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஒரு செட்டப் கொடுத்துட போறோம். அதுதான் ப்ரோக்ராமிங் லாஜிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல் என்ன பண்ணும், ரிப்பீட்டடான டைம்ல இந்த டைமுக்கு இந்த ஆப்ரேட் பண்ணு கண்ட்ரோல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த லாஜிக் கண்ட்ரோலர்ல இருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் சிக்னல் டைரக்ஷன் கண்ட்ரோலர் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய கண்டிஷனால டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அங்க கிரியேட் ஆகி எந்த சைட்ல வந்து மூவ் பண்ண வைக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணி ஏரை உள்ள தள்ளுது. ஸோ போர்ட் நம்பர் 4 ஆர் போர்ட் நம்பர் 2 அதை டிசைட் பண்ணக்கூடியது வந்து நம்மளோட ஆப்ரேஷனை பொறுத்து, எந்த ஆப்ரேஷன் எப்போ நடக்கணுன்றதை பொறுத்து அது டிசைட் ஆகும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து இன்னொன்று மேலே 4 and 2 நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒன்று இன்லெட்டாக இருக்கும் போது ஒன்று அவுட்லெட் ஆகும், ஒன்று அவுட்லெட்டாக இருக்கும்போது இன்னொன்று இன்லெட் ஆகும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. 2 லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு, ஒன்று மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு வந்து இன்லெட்டு, இந்த மீதி 2 ப்ரௌன் கலர்ல இருக்கிறது வந்து அவுட்லெட்.
அவுட்லெட் என்ன சார் அப்படின்னா, உள்ளுக்குள்ள போன காத்து திருப்பி வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது இந்த டக்ட் வழியா தான் வெளியே போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டிசிவிலேருந்து போர்ட் நம்பர் 4 இங்கே மேலே இருக்கு. இங்கே போர்ட் நம்பர் 4 இருக்கு லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் இருக்கிறது 2. ஸோ போர்ட் நம்பர் 4க்கு போகும்போது 4 வழியாக வரக்கூடிய ஏர் ஆனது பிஸ்டன் அந்த ஆக்சுவலிங் சிலிண்டரோட லெஃப்ட் சைட்லேருந்து உள்ள நுழையுது. லெஃப்ட் சைட்லேருந்து உள்ள நுழையும் போது இதுக்குள்ள ஒரு சின்ன செப்பரேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நம்மளோட பர்பஸ் பொறுத்து மாறுபடலாம், என்ன ஒர்க் யூஸ் பண்ணுறோமோ. ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நடுல வந்து உள்ள பிஸ்டன், இதான் ஆக்சுவேட்டர் சொல்லுவாங்க, ஆக்சுவேட்டர் சிலிண்டர்ஸும் சொல்லலாம். முன்னாடி வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும், இதுதான் பிஸ்டன், வெளியே வந்து போகக்கூடியதான் பிஸ்டன். இந்த பிஸ்டனை ஆப்ரேட் பண்றதுக்காக தான் நம்ம உள்ள ஃப்ளூயிட் அனுப்புறோம். ஸோ நடுவில் வந்து ஒரு செப்பரேட்டர் இருக்கு. இந்த செப்பரேட்டர் மேல 2 ஸ்டீல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்காரணம் கொண்டும் காத்து வந்து ஒன் பார்ட்ல இருந்து அதர் பார்ட்டுக்கு போகாது, அதுக்காக தான் சீலிங் கொடுத்துருக்குது. ஸோ கம்ப்ரஸ்டான ஏர் உள்ள நிற்குது. உள்ள வரும்போது ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் நோக்கி ஏர் டிராவல் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இங்க பிஸ்டன் வந்து எம்டி ஸ்பேஸா இருக்கு ரைட் சைட்ல. ஐ மீன் இங்க லோ ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷர் ஜோன்ல இருக்கும் போது ஹை ப்ரெஷர் ஆனது லெஃப்ட் சைட்ல கிரியேட் ஆகிறதுனால பிஸ்டனை ஃபார்வர்ட் நோக்கி மூவ் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ரைட் சைட்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒர்க் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து லேம்ப்ஸ்ல ஜென்ரேட் ஆகி அந்த ஃபோர்ஸ் மூலியமா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிளாம்ப் ஆகுது. இப்போ திருப்பி நம்ம வந்து டிசிவில வந்து அந்த பொசிஷனை மாத்துறோம். டிசிவில பொசிஷன் மாத்துறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 4ல போன ஏர், கம்ப்ரஸ்டான ஏர் நம்பர் 4ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை மாத்திட்டு நம்ம நம்பர் 2ல அனுப்புறோம். நம்பர் 2ல அனுப்பிச்சாக்கா நம்மளுக்கு ரைட் சைட்ல என்ட்ரி கிடைக்கும் கம்ப்ரஸ்டான ஏர். ஏற்கனவே லெஃப்ட் சைட்ல வந்து கம்ப்ரஸ்டான ஏர் வந்து இருந்துச்சு, கம்ப்ரஸ் ஆகி நிக்குது, அதனால தான் பவர்ல நிக்குது. ஆனா இப்போ ரைட் சைடு நம்ம திருப்பி ஏர் உள்ள போகும்போது ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு இருந்து லோ ப்ரெஷர் ஜோன். ஸோ ரைட் சைட்ல இருந்து ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் கொடுத்து லெஃப்ட் சைட்ல பிஸ்டன் மூவ் ஆகும். அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்த ஏர் லோ ப்ரெஷர் ஏர்ன்றாலும் உங்களுக்கு ரெட் கலர்ல சிம்பிள் காட்டியிருக்காங்க. இந்த லோ ப்ரெஷர் ஏர் என்ன பண்ணும், வெளியே வந்து காற்றை வெளியே தள்ளிடும். ஸோ இந்த வெளியே வர காற்று தான் இங்க இந்த 2 ப்ரௌன் கலர் கொடுத்துருக்க டிவைஸ் வரும். இது சைலன்சர்னு சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் ஆன காற்று வெளியே வரனால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கிரியேட் பண்ணும். அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சைலன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த சைலன்சர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த காற்றை வந்து ப்ரெஷர் வெளியே வரக்கூடிய காற்று வந்து சவுண்டை கம்மி பண்ணுறதா யூஸ் பண்ணுறது. ஜென்ரலாக நார்மலாக வண்டியில் சைலன்சர் யூஸ் பண்ணுறோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ரொட்டீனாக இதே தான் நடக்கும். ஃபார்வர்ட் ஆக்ஷன், பேக்வர்ட் ஆக்ஷன். இந்த ஃபார்வர்ட் ஆக்ஷன் பேக்வர்ட் ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது டிசிவி. டிசிவிலேருந்து பவர் மூலயமா நம்மளுக்கு ஃபார்வர்டு பேக் நடக்கும். இதே தான் சிஸ்டம் தான் நம்மளுக்கு நியூமேட்டிக்ஸ்லயும் ஹைட்ராலிக்ஸ்லையும். ஹைட்ராலிக்ஸ்ல என்ன மேஜர் அப்படின்னா, உங்களுக்கு ஃபார்வர்ட் போகும்போது ரிட்டர்ன் வரக்கூடிய ஏர் நம்ம வெளியே விடுறோம். ரிட்டர்ன் வர ஏரை வெளியே விடாம திருப்பி ஒரு பைப் லைன் கொடுத்து ஒரு ஃபில்டர் போட்டு அந்த ஏரை அந்த ஃப்ளூயிடை கொண்டு போய் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சா அது ஹைட்ராலிக்ஸ். அதை ஸ்டோர் பண்ணாம ஃப்ரீயா வெளியே விடுறோம்னா அது நியூமேட்டிக்ஸ். நீங்க ஒரு சிஸ்டம் டயக்ராம் பார்த்து நியூமேட்டிக்ஸா ஹைட்ராலிக்ஸா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன் பைப் லைன் கொடுத்துருந்தாங்கனாவே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் பைப் லைன் கொடுத்துருந்தாங்கனாவே அது வந்து ஹைட்ராலிக்ஸ். ரிட்டர்ன் பைப் லைன் கொடுக்கல, சைலன்சர் கொடுத்துருக்காங்க டிசிவில அப்படின்னா அது வந்து நியூமேட்டிக்ஸ். நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், நீங்க தைரியமா சொல்லலாம் அது நியூமேட்டிக்ஸ் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுதான் இனி ஒரு அந்த ஒரு சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எங்கெங்க யூஸ் பண்றோம் நியூமேட்டிக்ஸ் அப்படின்னா, ஒரு ஏர் பிரேக் யூஸ் பண்றோம். அந்த ஏர் பிரேக்குள்ள அப்படிதான் ஏர் உள்ள போய் பிளஞ்சர் வெளியே வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு பிரேக் அழுத்தி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் தென் நியூமேட்டிக் ஹேமர். ஹேமர்னா சுத்தி அதிகமான அளவு காத்து உள்ள போய் கீழ் நோக்கி வந்து உங்களுக்கு சுத்தி வச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நியூமேட்டிக் ஹேமர். அண்ட் நியூமேட்டிக் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் நம்ம இன்னைக்கு அதான் லோ ப்ரெஷர் அப்ளிகேஷன், லோ பவர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹை பவருக்கு போக முடியாது. ஸோ வெஹிக்கிள் வீல்ஸ் கட் பண்ணுறதுக்கு, அவுக்கிறதுக்கு, போல்ட் நட்டு போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நியூமேட்டிக் ஏர்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்ப்ரே கன், நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நியூமேட்டிக்ஸ். அந்த ஸ்ப்ரே கன்ல யூஸ் பண்ணி கம்ப்ரஸ்ட் ஏரை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் அடிக்கிறோம் நம்ம. அந்த பெயிண்ட் அடிக்கும்போது என்ன ஆகும், ஸ்ப்ரே அந்த அதிக அழுத்தப்பட்ட காற்று வந்து அந்த பெயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டு போய் சர்ஃபேஸ் மேலே கோட்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இது நியூமேட்டிக் ஆர்ம். இது வந்து ஒரு நியூமேட்டிக்கோட சிம்பிள் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பைப் லைன் வந்து இல்லை, கீழே டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா டேங்க்கு, ரிசர்வாயர்னு வச்சுக்கோங்க. ரிசர்வாயர் கொடுத்துருந்தாங்கனாக்கா உங்களுக்கு அது ஹைட்ராலிக் சிஸ்டம். ரிசர்வாயர் கொடுக்காம ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நியூமேட்டிக் சிஸ்டம்.
அண்ட் தென் இந்த டிசிவி வந்து இந்த 3/2 5/2 கொடுத்தது என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு. 3/2னா த்ரீ பொசிஷன்ஸ் அண்ட் 2 வால்வ். அதாவது 4/2 இது மொத்தம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 4/2 டைரக்ஷன் வால்வ் எடுத்துக்கோங்க, ஈஸியா புரியும். மொத்தம் வந்து இங்க ஏரோ மார்க் போட்டிருக்காங்க 1 2 3 4 4 ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. 4 சைட்ல வந்து காத்து உள்ள போய் வெளியே வரது வாய்ப்பு இருக்கு. 2 பொசிஷன்ல சிலிண்டர் ஆக்டிவேட் பண்ண முடியும். என்னென்ன ஃபார்வர்ட் ஆக்ஷன் ஒன்று, ரிவர்ஸ் ஆக்ஷன் ஒன்று. அதே அதுக்கு நெக்ஸ்ட் டயக்ராம் 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் தென் இங்க சென்டர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா 3 பொசிஷன்ல வைக்க முடியும். ஒன்னு ஃபார்வர்ட் நோக்கி சிலிண்டர் ஆக்டிவேட் பண்ண முடியும், இல்ல பேக்வர்ட் நோக்கி வைக்க முடியும், இல்ல இன்டர்மீடியட் பொசிஷன்ல நல்லா வைக்க முடியும். அதாவது இன்டர்மீடியட் பொசிஷன்னா ஒரு ஆஃப் மூவ் பொசிஷன்ல நான் வைக்க முடியும். அப்படி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் 4/3ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்ல யூஸ் பண்றோம். அந்த டிசிவிஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது கிளியரா ஃபுல்லா பார்க்கலாம். எனி குவரிஸ்? ஓகே சார். இப்ப டவுட்ஸ் ஏதாவது யாருக்காவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. சார் வந்து உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவார். நதியா. குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்மா. சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார் இந்த 3/2 4/3 சொன்னீங்களா சார், அது மட்டும் கொஞ்சம் திருப்பி ஒரு செகண்ட் சொல்லுங்க சார். 3/2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஹோல்ஸ் எத்தனை ஹோல்ஸ் இருக்கு, அதே இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஹோல்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்றது வந்து பார்ல, அதாவது அப்பர் பார்ட் லோயர் பார்ட் பிரிச்சுக்கோங்க. 3/2. 3ன்றது உள்ள இன்லெட் அண்ட் அவுட்லெட் பொசிஷன். இப்போ ஒரு இன்லெட் இருக்கும், 2 அவுட்லெட் இருக்கும். ப்ளூ கலர் ஏர் உள்ள ஒன்று போகுது, 2 பக்கம் மேலே வெளியே வருது. ஸோ 3 வால்வ்ஸ் ஆப்ரேட் ஆகும். அண்ட் 2 பொசிஷன்ஸ் பை 2 அப்படின்னா அந்த பிஸ்டன் வந்து எத்தனை பொசிஷன் நம்மளால நிக்க வைக்க முடியும். ஒன்னு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் மட்டும் தான் போக முடியும், இன்னொன்னு ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் மட்டும் தான் போக முடியும். நடு மத்தியில நான் நிக்க வைக்க முடியாது அப்படின்றது தான் 2. ஒன்னு ஃபார்வர்ட் எண்டு இல்ல ரிவர்ஸ் எண்டு. அதே 3/3 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃபார்வர்ட் எண்ட்ல போய் நான் நிறுத்த முடியும், மிட் எண்ட்ல வந்து நிறுத்த முடியும், லாஸ்ட் எண்ட்ல வந்து நிறுத்த முடியும். அது எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் கீழே 4/3 டைரக்ஷன் வால்வ் வந்து A4 P1 இருக்குன்னா இது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய வழியா ஏர் உள்ள போகும். அப்ப ஏர் உள்ள போய் சிலிண்டரோட லெஃப்ட் சைட்ல என்டர் ஆச்சுன்னா ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இப்போ டிசிவை நான் மாத்துறேன். டிசிவை மாத்தும் செகண்ட் பொசிஷன் வந்தது. செகண்ட் பொசிஷன் ஆகுது, எல்லா வால்வுமே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்லெட் வால்வ் வந்து ரிட்டர்ன் லைனுக்கு வந்துருது. ஸோ மேல இருந்து கேஸ் எதுவும் வெளியும் வரல, உள்ள இருந்து கேஸ் எதுவும் உள்ளேயும் போல. ஸோ அப்போதைக்கு அந்த பொசிஷன்ல பிஸ்டன் அப்படியே நிற்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜேசிபி பொக்லைன்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த 3/3 டைரக்ஷன் வால்வ் தான். அதாவது 5 போர்ட்டா இருக்கலாம், 4 போர்ட்ஸா இருக்கலாம், 3 பொசிஷன்ஸ் வால்வ் தான் இருக்கும். ஸோ ஒன்னு முன்னாடி நோக்கி போகும், இல்ல பின்னாடி நோக்கி வரும், இல்ல சென்ட்ரல் நிற்கும். அந்த பக்கெட்டோட ஆக்ஷன் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த 3/2 4/2 சொல்றாங்க. டவுட் கிளியரா? பவனி பவனி ஹலோ, உங்களுக்கு என்ன டவுட்? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. சார் உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னமா? கான்டாக்ட் நம்பர். அது சார் கான்டாக்ட் நம்பர் ஃபைனலா தருவாரு. ஃபைனலா தருவாரு. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. சவுண்டா பேசுங்க. சொல்லுங்க, கேளுங்க. டவுட் என்ன? இல்ல டவுட் அவங்களுக்கு இல்ல சார். சரி, ஓகே. ஜஸ்ட் நம்பர் தான். ஓகே. தினகரன். எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பா. சொல்லுங்க. ரொம்ப எக்ஸலண்டா பண்ணீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து சிம்பிள் டாபிக்ஸ் நினைச்சேன், ஆனா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் உள்ள பெருசா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப அந்த லூப்ரிகேட்டர் வந்து நம்ம இதுல யூஸ் பண்றோம். ஸோ லூப்ரிகேட்டர் வந்து நம்ம எப்போ வந்து ரீஃபில் பண்ணணுமா? ஆக்சுவலா அது வந்து கன்சியூம் ஆகிட்டே தான் இருக்கும். இல்ல, கன்சியூம் ஆயிட்டே இருக்கும். மில்லி டிராப்லெட்ஸ்ல தான் கன்சியூம் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். சோ கம்பெனி வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து பிரிஸ்கிரைப் நார்ம்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2 months 3 months இல்ல 300 வர்க்கிங் ஹவர்ஸ் 400 வர்க்கிங் ஹவர்ஸ் டைம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கண்டிஷன்ல வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போதோ இல்ல அந்த ஆயில் ஃபில்லிங் கண்டிஷனை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார். நம்ம வியூ வந்து ஆக்சுவலா கிளாஸ் பவுல்ஸ் மாதிரி வியூ பார்த்துட்டு நம்ம வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரெகுலரா இருக்க வேண்டியது இல்ல. ஒரு கண்டிஷன், ரொட்டீன் கண்டிஷன். இப்போ ஃபேக்டரியில வந்து மினிமம் ப்ரெஷர் ஆபரேஷன் தான் யூஸ் பண்றோம். சோ வந்து ஒரு 400 ஹவர்ஸ் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் யூஸ் பண்றாங்க. ஒரு 400 ஹவர்ஸ்னா 40 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்கன்னா ஒரு ஆன்டி ஃபெயிலியர் கண்டிஷனுக்காக கொடுப்பாங்க. ஃபால்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேணாம்ன்றதுக்காக ஒரு ப்ரிகாஷனா கொடுத்துருப்பாங்க. நைஸ் சார். அப்புறம் அந்த 3/2 டைரக்ஷன் சொன்னீங்க. எனக்கு அந்த 4/3 அண்ட் 4/2 டைரக்ஷன் புரிஞ்சுச்சு சார். 3/2ல வந்து
இப்போ வந்து நீங்க வந்து 2 டைரக்ஷன்ஸ் போட்டாச்சு. ஆனா அந்த 3க்கு என்ன சார்? 3 போர்ட் சார். அதாவது 3 ஹோல்ஸ் இருக்கும். உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கும் மொத்தமா சேர்த்து எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அது அப்பர் பார்ட், எத்தனை பொசிஷன்ஸ் இருக்கோ அது டவுன் லோயர் பார்ட். சோ எத்தனை ஹோல்ஸ் அதுல கொடுத்துருக்கேன். இப்ப 3/2ல பாருங்க, எக்ஸாம்பிள் உங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன். 3/2ல பாத்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாம்பிள் தேர்ட் வால் பாருங்களேன். T போட்டு ஒரு சிம்பிள் போட்டு அடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் P1 ஒன்னு இருக்கு, அது மேல ஒன்னு இருக்கு. சோ எத்தனை ஹோல்ஸ் இருக்குன்னா 3 ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த 3 ஹோல்ஸ் மூலமா தான் அவங்க DCV கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள போறதுக்கு வெளிய வரதுக்கு யூஸ் பண்ணலாம். சோ ஒரு நார்மல் கண்டிஷன்ல எனக்கு வந்து ஃபார்வர்ட் ஆக்ஷன் பேக்வர்ட் ஆக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற கண்டிஷன் நம்ம இது யூஸ் பண்ணலாம். சோ 3 போர்ட் 2 டைரக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து போர்ட்ஸ், ரெண்டாவது வந்து டைரக்ஷன். ஆமா, நீங்க எக்ஸாம்பிள் 4/3 பாருங்க. லாஸ்ட் போர்ஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 மூணு பார்ட் இருக்கு, 3 பொசிஷன் கொடுக்க முடியும் அப்ப நம்மளால. அண்ட் தென் 1 2 3 4 4 ஹோல்ஸ் இருக்கு நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் எதுவும் காமிக்கல. ஆனா நம்ம ஒரு வீடியோல பார்த்ததுல வந்து 5/2 வால்வ் 5 ஹோல்ஸ் இருக்கு. 5 ஹோல்ஸ்ல 2 பொசிஷன் கொடுத்தோம், அதனால 5/2. இந்த டயக்ராம் இருக்குது வந்து 4/3 4 ஹோல்ஸ் இருக்கு, 3 டைரக்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. இப்போ வெஹிக்கிள்ஸ்ல எம்டிசி வெஹிக்கிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நியூமேட்டிக் டோர்ஸ் எல்லாம் கூட ஆபரேட் பண்ணி இந்த சிஸ்டம் தான் பேஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. थैंक यू சார். थैंक यू வெரி மச் சார். थैंक यू. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணலாம். ஓகே சார், யாரும் இன்னும் டவுட்ஸ் ரைஸ் பண்ணல. நீங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகே மேம். ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுது மேம். எஸ் சார். ஓகே. சோ உங்க இமெயில் ஐடி சொல்லிடுங்க. இமெயில் ஐடி WIFI. சோ ஒரு நிமிஷம் நான் எடிட் பண்ணிக்கிறேன்.